திருப்பலா லூக்கா சுவிசேஷத்தினுடைய 63ஆம் அதிகாரத்திலிருந்து 71வது வசனம். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். பார்த்தீங்களா, அவரை பரியாசம் பண்ணி இருக்கிறாங்க. அவரை பிடிச்சிட்டு போய் முதலாவது அந்த பிரதான ஆசாரியர்களுடைய அந்த கூட்டம் அதை பரியாசம் பண்ணி அவரை அடித்து இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன்! அவர் தன்னை அடித்து துன்புறுத்தும்படி தன்னை விட்டு கொடுத்தார். இது நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது. நம்மால் இதை செய்ய முடியுமா? பல நேரங்களில் மற்றவர்கள் பேசுகிற வசை சொற்களை கூட கேட்க முடியாதபடிக்கு நமக்குள்ளே மாம்சம் கிரியை செய்கிறது. ஆண்டவர் எவ்வளவு தன்னை தியாகத்தோடு சகித்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது எப்படி முடிந்தது என்பதை கீழே அவரே சொல்லியிருக்கிறார். இப்போ அவரை அறைந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்ணை வேற கட்டியிருக்காங்க. கட்டி ஞான திருஷ்டியில் யார் ஒன்று அடித்தவன் அப்படிங்கிறத சொல்லணும். உங்களுக்கு ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு கோபத்தினால் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள். 65வது வசனம், மற்றும் அநேக தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். வேதம் நமக்கு சொல்லுது, நமக்கு விரோதமாகவும் சொல்லுவார்கள். பச்சை மரத்துக்கே அப்படின்னா நம்மெல்லாம் பட்ட மரம் தான். ஏன்னா அவருக்கே அவ்வளோ நடந்திருக்குன்னா நமக்கு இதெல்லாம் நடக்கும், நமக்கு விரோதமாகவும் அப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்லுவார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கணும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு தான், அவங்களுடையது தான். 2 குரூப்புக்கு பரலோக ராஜ்யம் சொந்தம். ஒன்று எளிமையான ஆவி உடையவர்கள், இன்னொன்று துன்பப்படுறவங்க. இவங்களுக்கு நிச்சயமாக பரலோகத்தில் இடம் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், எளிமையான ஆவியில் எளிமை. வெளியில் கதர் சட்டை போடுறது, கிழிஞ்ச சட்டை போடுறது அது இல்லை எளிமை. ஆவியில் எளிமை. ஆவியில் நமக்கு எளிமை. 2 பேருக்கும் பரலோகம். ஏன்னா அங்கே அப்போ ஆவியில் எளிமை உள்ள ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக அன்பாக இந்த 2 பேருக்கு தான் அங்கே இடம். ஆண்டவருக்காக துன்பப்பட்டவர்கள் ஆண்டவர் நிச்சயமாக அங்கே நினைக்கிறார். இப்போ எவ்வளோ பெரிய பாடுகள் அவருக்கு வந்திருக்கிறத. கண்ணை கட்டிட்டு அடிக்கிறாங்க, கன்னத்தில் அறையிறாங்க. இவ்வளோ பெரிய வேதனைகள் அவர் சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்காக அவர் சகித்தார். நம்மை நேசித்ததினால் அவர் நம்மை தேடி வந்தார். இன்றைக்கு பாடின பாடல் கூட அப்படி தானே சொல்லுது. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன். நம்ம இல்லாமல் அவர் வாடிக்கொண்டே தான் இருந்தாராம் 4000 ஆண்டுகள். நாம் இல்லாமல் நமக்காக அவர் வாடிக்கொண்டே தான் இருந்தார். அதனால்தான் நம்மை அவர் தேடி வந்தார், நம்மை நேசித்து வந்தார். காலையில் நடு இரவில் அவரை பிடிச்சாங்க. ஏறக்குறைய விடியற் காலம் வரைக்கும் பாருங்கள் அங்கே காரியங்கள் நடக்கிறது. 66வது வசனம் வாசிங்க. விடியற் காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து, அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சங்கம் இருக்கு, அதில் அவரை கொண்டு வராங்க. பாருங்க, விசாரணைக்கு கொண்டு வந்த மாதிரி தெரியல, விசாரணைக்கு முன்னாடியே அடிக்கிறாங்க. அத்தனை பெரிய தெய்வத்தை அடித்து துன்புறுத்தி இப்போ தான் ஆலோசனை சங்கத்துக்குள்ளே கொண்டு வருகிறாங்க. ஒரு முக்கியமான காரியத்தை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். 67ல இருந்து நீ கிறிஸ்துவா அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர் நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுதரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். ஆண்டவர் ஏன் சிலுவைக்கு முன்னாக அந்த காரியத்தில் பேசாமல் அமைதியாகவே போய்விட்டார் என்றால், இங்கே அவர் சொல்லிவிட்டார். அவங்க வெறியோட கிளம்பிட்டாங்க. இது நடக்க வேண்டியது பிதாவினுடைய சித்தம். சில இடத்துல ஆண்டவர் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். அதனால நான் எதுவுமே உங்கள்கிட்ட பதில் பேச போறதில்லை. நான் பதில் பேசினாலும் நீங்கள் என்ன விட போறதும் இல்லை. அதனால் நான் எந்த இடத்துலும் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறதில்லை. நல்லா கவனித்து பாருங்கள். அங்கே சொல்கிறாரு, நான் உங்களிடத்தில் வினாவினாலும் நீங்கள் எனக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் விடுதலையும் பண்ண போகிறதில்லை, நீங்கள் என்னை நம்ப போகிறதும் இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். இதுதான் இன்றைக்கி முக்கியமான காரியம். இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்க? இயேசு தன்னை கடவுள் என்று சொன்னாரா? இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னாரா? ஏற்கனவே பல தடவை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே அதை குறித்தும் அவர் இத்தனை தூரம் சிலுவையிலே அவர் அமைதியாக இருந்தும்
பேசாமல் இருந்தும் தன்னை குறித்த சாட்சியை அவர் விளங்க பண்ணாமல் இருந்ததில்லை. இது ரொம்ப முக்கியம். தன்னை குறித்த சாட்சியை அவர் விளங்க பண்ணாமல், இந்த இடத்துல அவர் தேவனுடைய குமாரன் என்கிறதற்கான பதிலை அவர் உறுதியாகவே சொல்லுகிறார். இந்த உபத்திரவமான நேரத்திலும் அவர் சொல்லுகிறார். இதற்கு சாட்சி அவங்க என்ன சொல்றாங்க? பவுல் தான் வந்து இயேசுவை கடவுள்னு எழுதிட்டாரு, இயேசுவை தேவனுடைய குமாரன் எழுதிட்டாரு. சீடர்கள் இயேசுவோட இருந்தவங்க யாரும் அப்படி எழுதுனாங்கிறதுக்கு இங்கே சாட்சி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? 69வது வசனம் 70வது வசனத்தை, இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும் அப்படியானால் தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். அவரே சாட்சி கொடுத்துட்டார். நீங்க சொல்லுகிறபடி நான் தேவனுடைய. பாத்தீங்களா, இதுதான் ஆலோசனை சங்கத்துல வச்சு அவரை கொலை செய்யறதுக்கு அவங்க கொடுத்த தீர்ப்பு. யூதர்கள் இயேசுவை கொலை செய்யறதுக்கு எடுத்துக்கிட்ட சாட்சி இதுதான். அடுத்த வார்த்தை சொல்றீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய வாயே சொல்லிருச்சு, இனி நமக்கு வேற என்ன சாட்சி வேணும்? அப்ப இயேசு தம்மை குறித்து தாம் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி சொன்னதுனால தான் அவர் வேற எந்த தீமையும் செய்யலை யூதர்களுடைய பார்வையில். ஏன்னா ஒருவன் தன்னை தேவன் என்று சொன்னால் அவன் என்ன சொல்லுகிறானா? தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று யூதர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய குமாரன் தன்னை எப்படித்தான் சொல்ல முடியும்? தேவனுடைய குமாரன் என்று தான் சொல்ல முடியும். அதனால்தான் ஆண்டவர் அந்த இடத்திலே பகிரங்கமாக தன்னை தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்தினார். அந்த உபத்திரவமான நேரத்திலும் வெளிப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளும் கஷ்டமான நேரத்திலும் தேவனை நீங்கள் வெளிப்படுத்துகிற நல்ல சாட்சிகளாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் நம்ம சாட்சியா இருக்கும். இந்த 3 இடம், வேலை செய்கிற இடம், உங்கள் வீடு, உங்கள் திருச்சபை, இந்த 3 இடத்துல நிறைய பேர் சபையில் மட்டும்தான் சாட்சியாக இருப்பாங்க. அது மொத்தமே வாரத்தில் 2 மணி நேரம் தான் வருவாங்க. அவங்கள எப்படி நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிக்கிறது. ஒருத்தனுக்கு குறித்த நல்ல சாட்சி அவனுடைய வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். அவங்க வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். அவங்க வேலை ஸ்தலத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்துல இந்த கஷ்டமான நேரத்திலும் தன்னை மறுதளிக்கவில்லை. அதில் முக்கியமாக அவர் ஒன்றை சொல்லுகிறார். இவங்க அறையிறாங்க, கண்ணை கட்டிட்டு அடிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது முதல் தேவன் மகிமை பொருந்தியவராக பிதாவின் வலது பாரிசத்திலே நான் வீற்றிருக்கிறதை காண்பீர்கள். அது மட்டும்தாங்க வாழ்க்கையில் எதையுமே நம்ம கிறிஸ்துவுக்காக சாதிக்க முடியும். எப்பெல்லாம் நமக்கு ஆண்டவர் நிமித்த உபத்திரம் வருதோ அப்போ அந்த மகிமையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே வார்த்தையை தானே எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் எடுத்து எழுதியிருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த மகிமை அவமானத்தை, நம்ம அவன் அடிக்கும் போது அவர் அடிச்சிருந்தா பூமி எதிர்ச்சியாக வந்து அவ்வளோ பேரும் உள்ளே போயிருப்பான். அவர் ஏன் அடிக்கலை தெரியுமா? அவர் அவமானத்தை பார்க்கல. தலையில் கொட்டுனாங்க, கண்ணை கட்டிட்டு சொல்கிறாங்க, நீ யாருன்னு கண்டுபிடிச்சுறாங்க. அவருக்கு தெரியாதா? யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் ஏன் கண்டுபிடிக்கலன்னா, இப்போவே அவர் சொல்கிறார் அவர் எப்படி இதை சகிச்சேங்கிறத. அவர் வலது பாரிசத்தில் இன்னும் ஒரே ஒரு நாள் தான் மிச்சமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் என்னை அடிக்க போகிறீங்க, மிஞ்சி போனால் இன்றைக்கி மத்தியானம் வரை நீங்கள் அடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் மனுஷகுமாரன் பிதாவின் வலது பாரிசத்தில் சாதாரணமானவராய் அல்ல, சிலுவைக்கு முன்னாக இருந்தாரே அப்படி அல்ல, மனிதனாய் பிறப்பதற்கு முன்னாக இருந்தாரே அப்படி அல்ல, மகிமை பொருந்தியவராய் வீற்றிருக்க போகிறார். சிலுவைக்கு முன்னாக அவர் பிதாவின் அருகில வீற்றிருக்க போகிறது. மகிமை பொருந்தியவராக, செய்து முடித்தவராக, வெற்றி பெற்றவராக, இவ்வுலகத்தை நியாயம் தீர்க்கிறவராக, வல்லமை மிக்கவராக அவர் அமரப்போகிறார். அந்த ஒரு காரியம் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு அவைகள் தான் திருச்சபைக்கு தேவை. ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற மகிமைக்காக நீங்கள் பாடுகளை சகிக்க வேண்டும். மகிமைக்காக நீங்கள் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். அதை பார்த்தா மட்டும்தான் உங்களால் நிற்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம விழுந்து போயிடுவோம். அவர் மகிமை அதுதான் நான் நினைக்கிறேன். அடிக்கும் போது அவர் மகிமை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ எப்படி வலிக்கும்? இங்கே எங்கே இதை பார்க்கறதுக்கான சிந்தையே இல்லையே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார போகிறேன், எல்லாவற்றையும் முடித்து போகிறேன், வெற்றி பெற்றவராக போகிறேன். இது இவன் செஞ்சாதான் எனக்கு வெற்றியே இருக்கு. அல்லேலூயா. அவன் நிந்திச்சாதான் நமக்கு வெற்றியை தொடங்குதுன்னு அவருக்கு நல்லா தெரியுது. அப்போ அவன் நமக்கு வெற்றியை கொண்டு வர்ற அந்த நிந்தனையை நம்ம எப்படி சகிக்கணும்? நம்ம மாம்சத்தை கொண்டு அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா விழுந்துடுறோம். நமக்கு திரும்ப கோபம் வந்துடுது, நம்ம திரும்ப கையை நீட்டிடுறோம்.
அதுதான் இங்கே பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் அதை சகிக்க முடிந்த அளவுக்கு அவர் அதை குறித்த அறிவுடையவராக இருந்ததினால்தான் இந்த வசனத்தை எடுத்து எழுதுகிறார். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்த இந்த வசனத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. இது உங்கள் மனசில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வைத்திருக்கிற நித்திய மகிமை, நமக்கு வைத்திருக்கிற அந்த ராஜ்யம், நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆளுகை, நமக்கு வைத்திருக்கிற அந்த இயேசுவோடு கூட வாழப்போகிற வாழ்க்கை, இதை மட்டும் பார்த்தோம்னா எந்த பாடுகளையும் நாம் சகித்து போவதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆமாம், இதெல்லாம் இன்றைக்கும் அது அப்படி சகிக்கிறார்கள். வட இந்தியாக்களில் தேவனுடைய பிள்ளைகளை அடிக்கிறதோ நிர்வாணப்படுத்துகிறது இன்னைக்கு செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்குது. அவங்களால எப்படி சகிச்சு ஊரை விட்டு, நம்ம அநேக தென்னிந்தியர்கள் தான் மிஷினரிகளாக இருக்கிறாங்க. அடி உயிர் போகிற வரைக்கும் அடிக்க தான் செய்கிறாங்க. யார் போய் கேட்பாங்க? அந்த ஊரில் நமக்காவது இவ்வளோ உறவுகள் சொந்தங்கள் இருக்கிறீங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. அங்கே நினச்சி பாருங்கள், அடி எத்தனை வீடியோக்களை நம்ம பார்க்குறோம், எத்தனை காரியங்களை பார்க்குறோம். தேவனுடைய ஊழியர்களை கேள்வி கேட்பாடு இல்லாமல் அடிக்கிறார்கள். இஸ்லாமியர்களை அடித்தா கூட செய்தியாக வரும். தேவனுடைய பிள்ளைகளை அடித்தா எங்கே செய்தி யார் போடுறா? யாரும் செய்தி போடுறதில்லை. ஆனால் பரலோகத்தில் அவைகள் செய்தியாக இருக்கிறது. தேவன் அவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் அவர்களை கனப்படுத்தினார். தேவனே எழும்பிட்டார்ல ஸ்தேவானை அடித்த உடனே. அவர் எழும்பி நின்று அவரை வரவேற்கிறார் அல்லவா? ஸ்தேவானாலையும் எப்படி இவங்க, நம்ம நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு கல் எடுத்து உங்கள் மேலே எரிஞ்சால் எவ்வளோ வலிக்கும். ஆளுக்கு ஒரு கல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் சாகிற வரைக்கும். ஸ்தேவானுக்கு எந்த வழியுமே வலிச்சது மாதிரி தெரில. அவனுடைய முகம் பிரகாசம் உள்ளதாக இருந்தது. அந்த முகத்தை பார்த்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான். அதுதான் சவுல் என்கிற பவுல். அதுதான் அவனுக்கு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. ஸ்தேவானுடைய ட்ரெஸ்ஸை பக்கத்தில் வச்சுட்டு வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் வேடிக்கை பார்க்கும்போது அவனுடைய முகத்தை பார்த்தா பிரகாசமாக இருக்கு. ஏன்னா இவனுக்கு இங்கே விழுகிற கல் தெரியல, அங்கே இருக்கிற தேவகுமாரன் எழுந்து நிற்கிறத பார்க்குறான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிற பகுதிகளில் எப்போ இயேசுவுக்கு சாட்சியாக நிற்க முடியும் தெரியுமா? அவருக்காக உபத்திரவப்பட்டவர்களுடைய உபத்திரவத்தை தேவன் மகிமையாக எண்ணுகிறாரு. என்ன நினைக்கிறானே, என் பிள்ளை எனக்காக இத்தனை உபத்திரவத்தை சகிக்கிறானே, எனக்கு சாட்சியாக இருப்பதனால இத்தனை உபத்திரவங்களை சகிக்கிறானே என்று ஆண்டவர் அதை எழுதி வைக்கிறார். அதை அவர் கணக்கில் வைக்கிறார். மத்தேயு 10:32 இதை குறித்து நமக்கு சாட்சியாய் சொல்லுகிறது. மத்தேயு 10:32 வாசிக்கலாம். இது எல்லா நிருபங்கள், எல்லா சுவிசேஷ புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு 10:32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். ஆண்டவர் உங்களை அறிக்கை செய்வார். அதனால அவர் இந்த இடத்திலே பிரதான ஆசாரியர்களுக்கு முன்னாக தான் தேவனுடைய குமாரன் தான் என்பதை ஆணித்தரமாக சாட்சி சொன்னார். ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரனாகவே இருந்தார். இதெல்லாம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு முக்கியமான சாட்சிய பரலோகம் அவருடைய தேவனுடைய குமாரன் தான் என்பதை வெளிப்படுத்தினது. உயிர்த்தெழுதலின் மூலமாய் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டார். அல்லேலூயா. இது வேற யாருக்கும் கிடைக்காத சாட்சி. உயிர்த்தெழுதலின் மூலமாக ரோமர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் தேவனுடைய குமாரன் என்பதை பலமாக நிரூபித்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதல் அவரை தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்திருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் இந்த மனிதர்கள் செய்கிறது போல செத்தவர்களை ஆராதிப்பதல்ல, அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாய் தேவகுமாரன் என்பதை நிரூபித்தவர். இங்கே வார்த்தையினால நிரூபிக்கிறார். 3 நாளைக்கு அப்புறம் தேவனுடைய வல்லமையினால் நிரூபித்து காண்பிக்கிறார். அப்போ உங்களை துன்புறுத்துறவங்களுக்கு முன்னாக நீங்க அமைதியாக நின்று தேவனை குறித்த சாட்சிக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்பீர்கள் என்றால் தேவன் இறங்கி வந்து உங்களுக்குள் இருக்கிறதை நிரூபித்து காட்டுவார். அது மட்டும்தான். நீங்க எங்கேயாவது மிஸ் பண்ணி வெளியே வந்துட்டீங்கன்னா அங்கே தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய படிப்பில், உங்களுடைய எதிர்காலத்தில் வெளிப்படாது. அங்கேதான் கிறிஸ்தவர்கள் வீழ்ந்து போகிறோம். அக்கினி சூளையிலும் நின்றார்கள். பரலோகம் இறங்கி வந்து அவர்களை கனப்படுத்தினது, அவர்களை மகிமையும் படுத்தினது, அவர்களை உயர்த்தவும் செய்தது. இதுதான் நம்முடைய தேவன். அங்கேதான் நான் நினைக்கிறேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்ங்கிற வசனத்துக்கு இதான் அடையாளம். நான் எப்போ ருசிக்க முடியும் தெரியுமா? அவரை குறித்த சாட்சியை நான் அறிக்கை செய்யும்போது தேவனுடைய வல்லமையை நான் ருசிக்க முடியும். அதனால தான் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். 1 யோவான்ல 2:23, 4:2 இந்த 2 வசனங்களை இன்றைக்கு ஆதாரமாக வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் 2:23 வாசிங்க. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. பிதாவை உடையவன் 2:23 2:23 வாசிங்க. தேவனுடைய உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறார். பாத்தீங்களா? அப்ப நம்ம ஏன் குமாரனையே மகிமைப்படுத்துறோம்? இயேசுன்னு சொன்னாலே, நம்முடைய ஆராதனைகளில் இயேசுவேன்னு கூப்பிட்டாலே பரலோக வல்லமை இறங்கி வந்துடும். ஏன்னா குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை உடையவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். அதனால தான் எப்போ இயேசுவேன்னு கூப்பிடணும்.
எப்போ இயேசுவேன்னு சொல்லணும், நல்ல வாயை திறந்து ஆண்டவரேன்னு கூப்பிடணும். அதுதான் இங்கே வெற்றி. அந்த குருடர்கள் கண்ணு தான் தெரியல, நல்லா கத்துறான் பாருங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட மாத்திரத்தில் தேவன் இறங்கினார், கிருபை செய்தார். அப்படி கூப்பிட்டு தேவனை அறிக்கை செய்யணும். பயப்படக்கூடாது. உலகத்துக்கு முன்னாடி இயேசுவை அறிக்கை செய்கிறதுக்கு மட்டும் பயப்படவே கூடாது. ஒன்றுமில்லாத தெய்வங்களுக்கு முன்னாக அது வேதம் எப்படி கூப்பிடுதுன்னா ஊமையான விக்கிரகமா. அதுக்கே இவ்வளோ வைராக்கியம் காட்டுறான்னா ஏன் இப்போ இந்த ஒரு 7-8 வருஷமாக இந்தியாவில் இந்த விக்கிரக வணக்கம் பெருகி இருக்கு தெரியுமா? நம்மளை வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்றுவதற்காகத்தான். அவன்கிட்ட இருந்து கற்றுக்குறங்களேன். அவன் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறான், அவன் எவ்வளோ பயங்கரமாக செயல்படுறான், அடிக்கிறான், அவனுடைய கிரியைகளை அங்கே வெளிப்படுத்துகிறான். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஆண்டவர் அந்த உபத்திரவமான நேரத்திலும் தான் தேவனுடைய குமாரன் என்பதை பகிரங்கமாக அறிவித்தார். எனக்கு யூதர்கள் ஏன் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனால அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. எக்ஸ்ட்ரா இன்னும் 2 சாட்சி சேர்த்துக்கிட்டாங்க. என்ன சாட்சி? ஓய்வுனால ஆசரிக்காமல் விட்டுட்டாரு. அடுத்து இன்னொரு சாட்சி என்ன? ஆலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுவார். அவ்வளோதான். இந்த 3 காரியத்தை வச்சு தான், வேறு அவருக்கு மேலே எந்த குற்றமும் இல்லை. உலகம் சொல்கிறது போல் அவர் தவறு செய்து அடிக்கப்படவில்லை, அவர் தவறு செய்யாமல் நமக்காக அடிக்கப்பட்டார் என்பது இங்கே சாட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு வைராக்கியம் கொள்ளுங்கள், இனி எவ்விடத்திலும் இயேசுவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவருக்கான சாட்சியாக நான் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நாம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சிகளாக இருந்தால் நிச்சயமாக தேவன் நம்மை கனப்படுத்துவார், தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். 1 யோவான் 4:2 சொல்லுகிறது, வாசிங்க. 1 யோவான் 4:2. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், 1 யோவான் 4:2 அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசுவை நாம் அறிக்கை செய்யும்போது, இப்போ ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, இதில் தான் நம்மளை விட 3-5 வேளை தொழுகிறாங்க. இப்போ 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்காங்க. நமக்கே 40 நாள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க 40 நாள் பகலில் தண்ணி கூட எச்சு கூட முழுங்க மாட்டாங்க. ஆனால் மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை செய்யாததுனால தான் அவங்க வீழ்ந்து போனாங்க. இயேசுவை அறிக்கை செஞ்சதுனால தான் நம்ம பிழைச்சி கொண்டோம். அவ்வளோதான் உண்மை. அவங்கள பிசாசு இப்படி வஞ்சிச்சிட்டானே, இயேசு மறைஞ்சு போயிட்டாராம், யூதாஸை பிடிச்சி அடிச்சிட்டாங்களாம். என்னெல்லாம் கதை கட்டுறாங்க பாருங்களேன், எப்படியெல்லாம் கதை எழுதியிருக்காங்க பாருங்களேன். மறைஞ்சு போயிட்டாருன்னு ஒரு கதை, யூதாஸை பிடிச்சி அடிச்சிட்டாங்கன்னு ஒரு கதை. சரி, கதை முன்னாடி எந்த கதை ஃபஸ்ட்டு வந்திருக்கோ அந்த கதையை நம்ம நம்பலாம். ஆண்டவர் வேதத்தை எழுதி 600 வருஷத்துக்கு அப்புறம் அவன் ஒரு வேதத்தை எழுதி அவன் ஒரு கதையை திரித்து அதை நம்புறதுக்கு பல கோடி பேரை இன்றைக்கி பிசாசு ஏமாற்றி வச்சுருக்கான். ஆனால் இதை யோவானை கொண்டு அப்பயே சொல்லிட்டாரு, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, நீங்களும் நானும் தேவனால் உண்டானவர்கள் என்பதற்கு அடையாளமே நம்ம இயேசுவை அறிக்கை பண்ணுறதுனால தான். அதனால தான் நிறைய பேர், இன்னும் நான் கேட்குறேன், நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வெளியில் ஒரு பேர் உள்ள ஒரு பேர், அதெல்லாம் வேணாம். அட்லீஸ்ட் உங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ விட்டு தொலைங்க, வெளியில் சாட்சியாவது இருங்க. நீங்கள் இயேசுன்னு, இங்கே ராமநாதனாக இருக்கான், அங்கே பவுலாக இருக்கான், இங்கே ஒரு பேரில் இருக்கான், அங்கே ஒரு பேரில் இருக்கு. பிள்ளைகளுக்கே பாவம்ப்பா. நான் கேட்டேன், எல்லா சண்டே கிளாஸ் பிள்ளைகிட்ட கேட்டேன், எங்களுக்கு 2 பேர் இருக்குது அப்படிங்கிற. அங்கே டேனியலாக இருக்கா, அங்கே வேறு பேராக இருக்கா, அங்கே சாமுவேலாக இருக்கா, அங்கே ஒரு வேறு பேர். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை அட்லீஸ்ட் உங்கள் வாயினால் அறிக்கை செய்யுங்க, தேவன் அதை கனப்படுத்துவார். அதுதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்கள் அப்பா யாருன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்கல்ல, உங்கள் ஸ்கூலில் உங்கள் அம்மா யாருன்னு சொல்லுவீங்கல்ல, அதுபோல் நாங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள், நாங்கள் தேவனால் உடையவர் என்பதை அறிக்கை செய்யுங்கள். அதுதான் தேவன் உங்களை உயர்த்துவதற்கும் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வருவதற்கும் மிகப்பெரிய அடையாளம். ஏனென்றால் தேவன் அப்பொழுது பார்ப்பார், என் பிள்ளைன்னு சொல்கிறானே, என்னை தகப்பன் என்று சொல்லுகிறானே என்று தேவன் உங்களை கனப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். எழும்பி நிற்கலாம். கர்த்தர் நல்லவர்.